சொல்லுங்க. இந்த வேறு அடம் பிடிக்காத, தயவு செய்து சொல்றத கேளு. சாரி சந்தோஷ், இதான் நீங்க எனக்கு பண்ற கடைசி கால். ரொம்ப பண்ணாத, வீட்டுக்கு வா. சந்தோஷ், என்னை கம்பல் பண்ணி அழைச்சிட்டு போனீங்க. அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன், இது சத்தியம். சந்தோஷ், என்னை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்க. அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன், இது சத்தியம். சரி, ஏய் சந்தோஷ், என்னடா நீ மட்டும் வர? பாரதி எங்க? வருவா. நில்லு. வருவானா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்தானே போனீங்க. இப்ப வருவானா என்ன அர்த்தம்? வருவான் தான் அர்த்தம். அவனுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தெரியாதா? சும்மா கேள்வி மேல கேள்வி. அதுக்கு இல்லடா, 2 பேரும் ஒன்னா போனீங்க, இப்ப தனியா நீ. சந்தோஷ், நீங்க 2 பேரும் ஒன்னா போனீங்களேன்னு தான் கேட்டேன். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? உனக்கு உன் அப்பன்னா உயிர், ஆனால் பாரதிக்கு உன் மேலே தான் உயிர். உன் அளவுக்கும் அப்பன் உயிரை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் அவளுக்கு கிடையாது. டாக்டர் சொன்னதெல்லாம் நல்லா நினைவு இருக்குல்ல? எந்த ஷாக்கான நியூஸும் ஒருபோதும் நல்ல கவனிச்சுக்கிங்க, ஒருபோதும் அவருக்கு ஷாக்கான எந்த செய்தியும் சொல்லவே கூடாது.
இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். குட். அதுக்காக தான் சொல்கிறேன். அவளோட வெளியே போய் அவள் எதையோ கேட்க போக, நீ எதையோ சொல்ல போக, ரிசல்ட் என்ன தெரியுமா ஆகும்? பாவம் உன் அப்பன் மண்டையை போட்டுருவான். என்னடா அண்ணி மொபைல் சுவிட்ச் ஆஃப் தாமா வருது. என்ன புள்ளடா இவன்? இவன் தானே அவளை கூட்டிட்டு போனா, இப்ப தனியா வந்து நிக்கிறான். கேட்டா என் மேல கோவப்படுறான். மா ப்ளீஸ், இப்போ எதுக்கு நீங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆக்குறீங்க? அண்ணி நான் குழந்தையா? அதுக்கு இல்லடா, என்னன்னே தெரியல, என் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுடா. அண்ணி வந்துருவாங்க, நீங்க போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. போங்கம்மா.
why on earth she's so adamant? சொல்ல மாட்டேன்னா விட வேண்டியதானே. இதுல என்ன பிடிவாதம்? சந்தோஷ், டேய் சந்தோஷ், கொஞ்சம் கதவை திறடா. என்னடா இவன், ஏன்டா இப்படி பண்ற? ஷாப்பிங் போறேன்னு 2 பேரும் தானே கிளம்பி போனீங்க. பாரதி இன்னும் வரலடா. கொஞ்சம் கதவை திறடா சந்தோஷ். என்னம்மா நீங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பெரியப்பா காதுல விழுந்துச்சுன்னா நீங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. அண்ணே, அண்ணே ப்ளீஸ் கதவு தருங்க. அண்ணே கதவு தரங்கண்ணே. அண்ணே என்னடா எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணி ஏன் இப்படி கதை தட்டிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரல. உன் அண்ணி என்ன குழந்தையடா? அவளுக்கு வீட்டுக்கு வரது எது? வாங்க. டேய் டேய் சந்தோஷ், மச்சி எங்கடா இருக்க? ஒரு சூப்பர் ஃபிகர் ரொம்ப நேரமா தனியா இருக்கு. என்ன மாட்டேன்னே தெரியலடா. வரியா? எங்கடா மச்சான்? உடனே கிளம்பி வரேன்டா. இல்ல நம்ம ஏரியா தான்டா. சீக்கிரம் வா. செம்ம ஃபிகர் மச்சி. தனியா சிக்கிருக்கு. சரி இது வந்துடுறேன். எவனா இருக்கானா பாத்துடா. நான் ஒரு 1/2 hourல அங்க இருப்பேன்டா. நீ அங்கேயே இரு. சீக்கிரம் வாடா. சரி வரேன்டா. அண்ணனுக்கு என்னமாச்சு? கொஞ்ச நாளாவே ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. பண்ணு. என்ன? பார்ல ரொம்ப பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் ராஜேஷ், பெரியப்பா கிட்ட வேணா சொல்லாமா? பெரியப்பா கிட்டயா? சரிம்மா வாங்க. வாங்க. கடவுளே, என்னென்னமோ நடக்குது. சீக்கிரம் கூப்பிடுறா. கதவை தட்டுறா. கூப்பிடுறா. கூப்பிடுங்க. கூப்பிடு. பெரியப்பா, பெரியப்பா தட்டுடா. பெரியப்பா, ஐயோ. பெரியப்பா
என்னடா என்னாச்சுடா? சாரி பெரியப்பா, ஒன்றும் இல்லை. அண்ணன் அண்ணியும் ஷாப்பிங் போனாங்கல்ல. ஆமாடா, என்ன கேட்டு தாண்டா போனாங்க. நான் கூட சொன்னேன் சாவகாசமா வாங்க, அவசரம் இல்லைன்னு. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு பாக்குறியா? சினிமா கிளம்ப போயிட்டாங்களா என்னமா? இல்ல மாமா, சந்தோஷ் வந்துட்டான். ஆனா பாரதி இன்னும் வரல. கேட்டா அவன் என்கிட்ட கோச்சுக்கிறான் மாமா. என்னது சந்தோஷம் வந்துட்டான், பாரதி வரலையா? ஆ. என்னடா அது இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? தனியாவோ எங்க போயிருப்பாவோ? பெரியப்பா, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையான்னு தெரியல. அண்ணி எங்கன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாரு. எங்க அவன்? மாடியில தான் மாமா, அவன் ரூம்ல இருக்கான். அவன் பாட்டுக்கு பாரதி எங்க போயிட்டா? அவளுக்கு ஃபோன் பண்ணி பாடுறா. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பெரியப்பா. ரொம்ப நேரமா அண்ணி மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. என்னடா இது? அவங்க அப்பா நம்பர் தெரியுமா உனக்கு? இருக்கு. போனா அங்கதான் போயிருப்பா. போடுறா அப்பாக்கு. டேய், பேசுறது சாதாரணமா பேசு, கலவரப்படுத்தாத வர. ஹலோ மாமா, நான் ராஜேஷ் பேசுறேன். ஒன்றும் இல்லை மாமா, அண்ணன் அண்ணியும் ஷாப்பிங் போனாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. அங்கே எதுவும் வந்தாங்களா? இல்லையே, இங்க வரலையாப்பா. ஓ அப்படியா? இல்ல, அம்மா கிட்ட மூவி போறதா சொன்னாங்களா. ஒருவேளை தியேட்டருக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் ரீச் ஆகல. சரி மாமா, வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இன்ஃபார்ம் பண்றேன். என்னடா அவங்க வீட்டுக்கும் போகலையா? இல்லையான்னு தெரியுமா? இந்த நேரத்துல அவளை எங்கேயா தனியா விட்டுட்டு டேய், என்னடா இதெல்லாம்? ஷாப்பிங் போறேன்னு சேர்ந்து தானே போனாங்க. இவன் தனியா மட்டும் வந்திருக்கான். ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்காம? எப்படா காமா இருக்கிறது? பொறுமையா தனியா வந்திருக்காம அவன் என்ன பாவம் பண்ணா? இவன் பாட்டுக்கு வந்துட்டா தனியா அந்த பொண்ணு இந்த நேரத்துல என்ன பண்ணுவா? டேய் சந்தோஷ், சந்தோஷ் தரடா கதவை. பெரியப்பா டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். பேசாம இருடா சந்தோஷ். டேய் இப்ப தரக்க போறியா இல்லையடா? சந்தோஷ், சந்தோஷ். டேய் மச்சான், எங்கடா? அங்க பார், நான் சொன்னல, அது பார், அந்த பொண்ணு சூப்பரா இருக்கல்ல.